திருமாவளவன் சார் பேசும்போது என்ன சொன்னார்னா, ஹார்ஸ் ட்ரேடிங்னு ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வருது. அப்போ இங்கே என்ன நடக்குது, யார் இதெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களோட நோக்கம் என்ன? ஏன்னா இந்த 4 பேர் விவகாரத்தில் உடனடியாக எதிர்வினையாற்றிருப்போம். நான் சொன்னேன் இடைத்தேர்தல் வருதுன்னா அப்போ என்ன நிலைப்பாடு எடுப்பீங்க நீங்கள் 4 பேர்? ரொம்ப மோசமாக போகுது அரசியல். 24 மணி நேரம் 24 மணி நேரம் மாறக்கூடிய தன்மை பார்க்குறோம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நீங்கள் எதுவாக இருந்தாலும் எதிர்கணைகள் எதுவாக இருந்தாலும் விளக்கமாக சொல்கிறீங்க. ஏதோ உங்களால் ஒரு சில உண்மைகள் வருது. இதில் என்னென்னா பாதி உண்மை வருதுங்க, ஏன் மீதி பாதி வரமாட்டேங்குது. அதாவது வீரபாண்டியன் சார் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார். முதல்ல இப்போ இந்த விவசாயிகளுக்கு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு நானும் ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை இருக்கக்கூடியவன் தான். அந்த அடிப்படையில் ஒரு வாழ்த்துக்கள் முதல்ல. அதை தாண்டி மக்கள் ஆதரவு தாவேக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதனால் மக்களோட சிந்தனை நம்ம அவங்க கூட இருக்கணுன்ற மாதிரி நம்ம ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம். ரைட்டு. நான் ஒரு 4 சட்டமன்றத்தில் மக்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த இடத்துல இதுவரையிலும் வரலாறு காணாத அளவுக்கு ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இது முன்னாடி கிடையாது. எழுச்சி தமிழர் திருமாவளவன் சார் பேசும்போது என்ன சொன்னார்னா, ஹார்ஸ் ட்ரேடிங்னு ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வருது. இன்றைக்கி தமிழக அரசியலில் ஹார்ஸ் ட்ரேடிங்னு ஒரு வார்த்தை கூட்டணி கட்சிகள் கிட்டே வருதுன்னா அப்போ இங்கே என்ன நடக்குது, யார் இதெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களோட நோக்கம் என்ன? ஏன்னா 118 வேணும், அதை மேலே இருக்கிற 4 பேர் உறுதி செஞ்சிட்டிங்க. இந்த 4 பேர் விவகாரத்தில் உடனடியாக நாங்கள் இடதுசாரிகளும் சரி விடுதலை சிறுத்தைகளும் சரி உடனடியாக எதிர்வினையாற்றிருக்கோம். நான் சொன்னேன், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே ப்ரெஸ்ஸில் நான் சொன்னேன், இந்த மாதிரி தாவேக்காவுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கிறோம். எந்த காரணத்தை மட்டும் நாங்கள் திரும்ப பெற மாட்டோம். உங்கள் ஆட்சியை கவிழ்க்கிறது எந்த முயற்சி நாங்கள் எடுக்க மாட்டோம். இந்த உறுதியை தந்ததுக்கு பிறகு நீங்கள் அதிமுகவிலிருந்து ஆட்களை சேர்க்கிற முயற்சி எடுக்க வேண்டாம், இது நல்லதல்ல, இது ஆரோக்கியமானதல்ல, இது ஜனநாயக பூர்வமானதல்ல அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அடுத்த 10வது நிமிஷத்தில் ஆதவர்ஜனா என் லைனுக்கு வந்தார். அண்ணன் பேட்டியை பார்த்தேன்னாரு. இல்லைண்ணே நம்ம அப்படிலாம் பண்ணலண்ணே, அவங்க ஆர்வமாக வராங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் ஏன் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 200 யூனிட் கரண்ட் சொல்றாங்க. நாங்க இதை என்கரேஜ் பண்ணல, நாங்க இதை ஊக்கப்படுத்தல, இதை சரி நியாயப்படுத்தல. இது உள்ளபடியே குதிரை பேரத்தின் மூலமா நடந்த விவகாரங்களா அல்லது அவங்க உட்கட்சி விவகாரத்தால் ஏற்பட்ட ஒரு விளைவா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரிங்க, இப்போ இடைத்தேர்தல் வருதுன்னா அப்போ என்ன நிலைப்பாடு எடுப்பீங்க நீங்கள் 4 பேர்? இடைத்தேர்தல் வரட்டும், அப்போ நிலைப்பாடை எடுத்து உங்களுக்கு தான் முதல்ல அறிவிப்போம். இல்லை, கொஞ்சம் முன்கூட்டியே சொன்னீங்கன்னா, ஏன்னா ரொம்ப மோசமாக போகுது அரசியல். 24 மணி நேரம் 24 மணி நேரம் மாறக்கூடிய தன்மை பார்க்குறோம். அரசியல் நிகழ்ச்சி இல்லை, நான் அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் கிட்ட இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னே சிபிஐ ஏடிஎம்கே சைபில் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த 4 பேர் கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால இடைத்தேர்தலை இப்போ உடனே நடத்துறத அவங்க கேள்வி எழுப்பி மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்குது. அந்த 4 பேர் மறுபடியும் போட்டியிடக்கூடாதுங்கிற ஒரு கோரிக்கையை அவங்க வச்சிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அறிவிக்கிட்டும் பேசலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவசர கோணத்தில் இந்த முடிவு எடுக்கல. 4ஆம் தேதி முடிவு வருது, 9ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்கு இடையில் 3 முறை முன்னாள் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நாங்கள் பேசியிருக்கோம். பேசி எல்லா நிலையிலையும் எப்படி ஒரு முடிவு எடுக்கலாங்கிற கருத்தை நம்ம அவங்ககிட்ட கேட்டோம். அப்போ இப்போ உள்ள அந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிகப்படியான எண்ணிக்கையில் தாவேக்கா ஜெயிச்சிருக்கிறதுனால அவங்க ஆட்சி செய்வதுதான் முறையாக இருக்குங்கிறத எல்லாருமே சொன்னாங்க. வேறு செகண்ட் ஆப்ஷனே கிடையாது. திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கோ மற்ற கட்சிகள் ஆட்சி அமைக்கிறதோ நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் 9ஆம் தேதி மாலை 4 மணிக்கு தான் நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். எடுத்து தான் அவங்க ஆளுநர்கிட்ட போய் எங்களுடைய கடிதத்தை கொடுத்த பிறகு தான் அவர் கூப்பிட்டார். இது நம்ம வெளியிலிருந்து சப்போர்ட் ஃப்ரம் அவுட் சைட், வெளியிலிருந்து ஆதரவுங்கிற நிலையில தான் இருந்தோம். அதன் பிறகு எவ்வளோ அவங்க அமைச்சரவை பதவி ஏற்றுட்டாங்க, எல்லாமே முடிஞ்சு இதுக்கிடையில் பல்வேறு நிலைகளில் நீங்கள் ஏன் ஆட்சியில் பங்கேற்கக்கூடாது, ஆட்சியில் பல இடங்களில் நீங்கள் இருந்துருக்கிறீங்களே, கேரளாவில் தொடர்ந்து யூடிஎஃப்பில் இருக்கிறீங்க, மேற்கு வங்கத்தில் இருந்துருக்கிறீங்க, மற்ற இடங்களில் இருந்துருக்கிறீங்களே, இருந்து பல்வேறு காரியங்களை செய்யலாமே அப்படிங்கிறது இங்கே சமுதாயத்தில் எல்லா தரப்பு மக்களும் சொன்ன விஷயம். அதே மாதிரி மற்ற சமுதாய மக்களும் சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஒரு மைனாரிட்டி ஒருவர் சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிச்சு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இப்போ முதலமைச்சர் ஆகக்கூடியது அரிதாக இருக்கக்கூடியது மாதிரி மைனாரிட்டி சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. கேரளாவில் நாங்கள் எங்கள் கட்சியை சேர்ந்த CH முகமது கோயா முதலமைச்சராக இருந்திருக்கார். அந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும், அதை நம்ம தட்டி கழிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் அதன் பிறகு கடைசி அவங்க பதவியை ஏற்றுட்டாங்க. 33 பேர் பதவி ஏற்றுட்டாங்க. 2 இடங்கள் மட்டும் விடுபட்ட நிலையில் தான்
நாங்கள் எங்களுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டி இந்த ஆட்சியில் பங்கேற்பது என்ற ஒரு முடிவை எடுத்தோம். அதனால் இது அவசர கோலத்தில் எடுக்கப்பட்டதோ வேறு இந்த மாதிரி காரணங்கள் இப்போ விமர்சிக்கிறாங்களோ இல்லையா, எந்த கண்டிஷனும் கிடையாது, எந்த நிர்பந்தமும் கிடையாது. அவங்க வாலண்டரியாக கேட்டாங்க. அவங்க அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனே ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. எல்லாம் அவங்க வாலண்டியராக கேட்குறாங்க. ஆனால் அதிமுகவில் வண்டி அவங்களா வாலண்டியராக வராங்க, அங்கே கேட்கல. அதாவது இப்போ இங்கே வந்து 4 கட்சிக்கும் மதிப்பு மரியாதை கொடுத்து லெட்டர் கொடுக்குறாங்க எல்லாம். ஆனால் அதிமுக ஒரு உள்கட்சி பிரச்சனை. அதிமுகவில் உள்கட்சி பிரச்சனை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு, நான் அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். கூவத்தூர் கலாட்டா நடந்துச்சு. எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனார். சசிகலா அம்மையாரை சிறைச்சாலைக்கு அந்த ஆரம்பிச்ச குழப்பம் தான். என்ன கேட்குறேன்னா, இப்போ அந்த 3 பேர் 4 பேர் இப்போதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க திருப்பி ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி நின்னாங்கன்னா ஐயோஎம்எல் அவங்களுக்கு நிலைப்பாடு எதுனா இருக்குமா? அது என்ன அவங்க கட்சி அந்த தலைமை மேல அந்த கட்சியின் மேல நம்பிக்கை தாவேக்காவோட கூட்டணி இருக்கிற காரணத்தால இது வந்துகிட்டு இப்ப நடக்கல. இல்ல இவரோட 1996ல மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசாங்கத்தை தான் கலைஞர் வந்துகிட்டு ஆட்சி அமைச்சார். ஐயா நான் கேக்குறது, இப்ப இந்த 4 எம்எல்ஏக்கள் நின்னாங்கன்னா ஐயோஎம்எல் அந்த 4 எம்எல்ஏ திருப்பி நிக்கலாமா தாவேக்கால, இல்ல வேற அவங்கள முடிவு பண்ணணும். அவங்க என்ன முடிவு பண்றாங்க அதுக்கு நீங்க ஏத்துக்குவீங்களா? அந்த முடிவை ஏத்துக்குவீங்களா? தாவேக்கா எடுக்கிற முடிவு நீங்க ஏத்துக்குவீங்களா? திரு அபூபக்கர், உங்களுக்கு மட்டும் இல்ல 4 பேருக்கும் காமனாவே அவர் கேட்கறதோட கேள்வியோட சாரம் என்னன்னா, இங்க குதிரை பேரம் அரசியல் நடக்குதுன்றீங்க, நீங்க எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்கீங்க. உங்க எல்லாருமே அந்த நிலைப்பாடு வந்து அதை விரும்பல, இப்படியான ஒரு அரசியல் இங்க நடக்கக்கூடாது அப்படின்றத எல்லாருடைய நிலைப்பாடும். அப்படி இருக்க சூழல்ல இப்ப இடைத்தேர்தல் வரும்போது உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? நீங்க கூட்டணியில இருக்கிறதுனால அவங்களை வெளியில இருந்தோ அமைச்சரவையில இருந்தோ நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம். அந்த 4 பேர் தான் நிப்பாட்ட போறாங்க, எப்படி உங்களுக்கு இல்ல அந்த 4 பேர் இல்ல, பொதுவா இந்த இடைத்தேர்தல் அந்த 4 பேர் தான் நிக்க போறாங்க, எப்படி நாமே யூகம் பண்ணிக்க முடியுமா? யூகத்தை நாம 6 மாசம் முன்னாடி யூகம் பண்ண கூடாது. ஒரு ஸ்திரத்தன்மையோட இருக்கிறதுக்கு எது நல்லதோ அந்த முடிவை நாங்க எடுப்போம். சரி, ஓகே. ஒரு ஆட்சி 4 பேரு ஒரு 20 நாளைக்குள் ராஜினாமா பண்ணதை யாரும் ஏத்துக்கல. சரி, மக்கள் அது அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் என்கிற முறையில் தான் அவங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். தேர்தல் முடிஞ்ச ஒரு 20 நாளைக்குள்ள ராஜினாமா என்பதெல்லாம் இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயம். அது வாக்களித்த மக்களை மதிக்காமல் இவர்கள் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தது என்பது ரொம்ப ரொம்ப தவறானது. நாங்கள் எல்லாருமே அதை வந்து கண்டிச்சிருக்கோம், அது சரியில்லை என்பதை. இவர் தோழர் சொன்ன மாதிரி கேளுங்க, தோழர் சொன்ன மாதிரி ஆதவ அர்ஜுனா வந்து அவங்களா விரும்பி ராஜினாமா பண்ணி வந்திருக்காங்கன்னாரு. நான் கேட்டேன், விரும்பி வந்திருக்காங்க நீங்க ஏன் சேர்த்துக்கிறீங்க? ராஜினாமா பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட் இருக்கு, எடுத்த முடிவு சரியோ தப்போ அது வேறு விஷயம். ஆனால் நீங்க ஏன் தாவேக்காவில் நீங்க ஏன் சேர்த்துக்கிறீங்க? அது வந்து நீங்க எடுக்கிற முடிவு தானே. அப்ப நீங்க அந்த மாதிரியான முடிவுகளை வந்து ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கு, இது சரியில்லை என்பது சொன்ன பிறகுதான் அது நாளோட நின்றுது. ரெண்டாவது, இடைத்தேர்தலில் நாங்கள் சுயேட்சையாக முடிவு எடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. அவங்களே தான் நிற்பாங்கன்றதுக்கு எந்த இதுவும் இப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. தேர்தல் அறிவிக்கிட்டா அப்போ பார்ப்போம். கோட்டீஸ்வரன் சொல்றதுல ஒரு ஆழமான அரசியல் அடைத்திருக்கு. இது வந்து ஜனநாயக உரிமைகளை சிதைக்கும். தமிழ் மண்ணில் இது வளர்ந்து விடக்கூடாது. எனவே தான் உடனே நாங்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அதை நாங்கள் விட்டோம். பொது அரங்கில் நாங்கள் அதை பேசுகிறோம். நாளை மறுதினமோ அது போன்ற ஒரு ஜனநாயக விழுமைகளுக்கு புறம்பான செயலை நாங்கள் எப்பொழுதும் ஆதரிக்க மாட்டோம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20